வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பார்த்துருந்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்னோட ஆழியார் அறிவு திருக்கோயிலோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன். ஸோ ஆழியார் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு மைண்டில் வரது பார்த்திங்கன்னா நம்ம ஆழியார் டேம் தான் நினைப்போம். ஆழியார் டேம் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருப்போம். ஓகேங்களா? அதனால ஃபஸ்ட்டு ஆழியார்னு சொன்னாலே எல்லாருக்குமே டேம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் அங்கே வந்து நான் போன இடம் வந்து நான் டேமுக்கெலாம் போகல, நான் வாழ்க வளமுடனில் இருக்கேன். ஸோ நான் ஒரு 1 இயராக வாழ்க வளமுடனில் இருக்கேன். எஃப்சி முடிச்சுட்டு இப்போ வந்து நெக்ஸ்ட்டு டிப்ளமோ, அதாவது ஃபவுண்டேஷன் கோர்ஸ் முடிச்சுட்டு டிப்ளமோ படிச்சுட்ருக்கேன். ஓகேங்களா? அங்கே வந்து எங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்காக 3 days வந்து ஆழியார் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே வந்து வேதாத்ரியோட டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் அறிவு திருக்கோயில் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே எனக்கு ஏற்பட்ட அனுபவங்களும் என்னோட அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அறிவு திருக்கோயில்னாலே என்னன்னு தெரியாது அப்படின்னாலும் இந்த வீடியோ பாருங்கள். இல்லை அறிவு திருக்கோயில்னா எனக்கு என்ன இருக்கும் எனக்கு தெரியும், ஆனால் அங்கே என்ன இருக்கணும் அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் பாருங்கள். இல்லைப்பா இதெல்லாம் எதுக்கு தான் நான் பார்க்கணும் அப்படின்னு நினச்சாலும் பாருங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. பாருங்கள், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்ல, அதனால பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எனக்கு ஏன் அங்கே போகணுன்னு ஃபஸ்ட்டு தோணுச்சுன்னா, இப்போ என் கூட நிறைய பேர் டிப்ளமோ படிக்கிறாங்க, ஆனால் நிறைய பேர் வரல. ஸோ கொஞ்சம் பேர் தான் போயிருந்தோம் இங்கே எங்கள் மன்றத்துலேருந்து. எனக்கு ஏன் போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அறிவு திருக்கோயில் அங்கே போனால் வந்து நம்ம லைஃபே ஒரு சேஞ்ச் வரும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், முன்னாடி வந்து ஆறு பின்னாடி மலை, அப்படி பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும், செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ எல்லாரும் அப்படி சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி என்ன தான் இருக்கும் அங்கே அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஆசை. ஓகேவா? நான் அதனால தான் நான் ஃபஸ்ட்டு போனது. இங்கே எக்ஸாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் தாண்டி நான் போனது வந்து எதுக்குன்னா, சரி அங்கே என்ன இருக்குது நம்ம தெரிஞ்சுக்கணும், அங்கே அப்படி என்னதான் இருக்குது, அங்கே இவங்க இவ்வளோ சொல்கிற அளவுக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி தான் நான் போனேன். ஓகேங்களா? அங்கே அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு வீடியோ கடைசியில் ஆட் பண்ணுறேன். எல்லாமே நான் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ வந்து கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அறிவு திருக்கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே இவங்க சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சானா அப்படிதான் இருந்துச்சு. நிஜமா நான் அதை ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா சூப்பராக இருந்துச்சு இடம். பின்னாடி வந்து ஃபுல்லாக மலை, மலைக்கு கீழே தான் அந்த அறிவு திருக்கோயில் இருக்குது. ஸோ வந்து ரொம்பவே வந்து இயற்கை எழில் மிகுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல நேச்சுரல் அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. சூப்பராக இருந்துச்சு பார்க்க. ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோம்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா டேமு. ஸோ வந்து வேதாத்ரி வந்து ஏன் அந்த இடம் சூஸ் பண்ணாருன்றதுக்கு நிறைய ரீசன் சொல்லுவாங்க. ஸோ முக்கியமாக அவர் சூஸ் பண்ணதுக்கான ரீசன் வந்து பஞ்சபூதங்களும் அங்கே இருக்கணும். ஓகேவா? அந்த பஞ்சபூதாஸும் அங்கே வந்து அந்த இடத்துல இருக்கணும். ஸோ அதை அவர் நினச்ச மாதிரி எல்லாமே அங்கே இருக்கு. ஓகேவா? அவர் நினச்ச மாதிரி ஒரு பிளேஸாக இருந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ வரையுமே அங்கே வேதாத்ரி அங்கே இல்லைனாலுமே, ஆனால் அவர் இருக்கிற மாதிரி தான் அங்கே இப்போ வரையுமே அவர் ரூம்லேயா இருக்கட்டும், அவர் இருந்த இடங்கள்லையா இருக்கட்டும், அவர் இல்லைன்ற ஒரு இதுலேயே அவங்க அங்கே ஒர்க் பண்ணலை. அவர் இருக்கும் போது எப்படி அங்கே அந்த நிர்வாகம் வந்து செயல்பட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போவும் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னுமே டெய்லியுமே அவருக்கு வந்து அவர் சாப்பிட்றதுக்கான ஃபுட்ஸ் வைக்கிறாங்க, எல்லாமே அங்கே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அவரோட சோல் அங்கே தான் இருக்குது. ஓகேங்களா? அப்படின்னு நினச்சி அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வேதாத்ரியில் நீங்கள் இருந்தீங்கன்னா தெரியும், நம்மளோட சோலுக்கு வந்து நமக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது, இந்த பாடி மட்டும்தான் அழிஞ்சு போகும். ஓகேங்களா? அதனால அவங்க அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில் அவங்க இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு தவம் படித்து ஒரு பிசிபி ஸ்டூடெண்ட்டாக போகிறீங்க, ஏன்னா எஃப்சினா கூட உங்களுக்கு வந்துட்டு எப்படி சில பிளேஸ்லாம் உங்களை வந்து விட மாட்டாங்க. ஏன்னா தவம் பண்ணியிருந்தா மட்டும்தான் அந்த இடத்துக்கு, அதாவது தவம் பண்ணுற இடங்களை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் நார்மலாக ஒரு டூரிஸ்டாக இருந்தால் கூட நீங்கள் அந்த பிளேஸுக்கு போய் பார்க்கலாம். 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க என்ட்ரி ஃபீஸு. ஓகேங்களா? நீங்கள் உள்ளே போய் சுற்றி எல்லாமே பார்த்துட்டு வரலாம். இந்த தவம் பண்ணுற இடங்கள்லாம், அந்த மாதிரி இடங்கள்லாம் மட்டும் நீங்கள் வந்து கண்டிப்பாக கோர்ஸ் பண்ணியிருக்கணும். ஏன்னா அங்கே அமைதி வந்து ரொம்ப கடைப்பிடிக்கணும். ஸோ நீங்கள் இங்கே இருந்தால் தான் அது வந்து உங்களுக்கு என்ன அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அப்போ தான் அந்த இடத்துல போய் உட்காரும் போது உங்களாலேயும் அதை ஃபீல் பண்ண முடியும். இல்லைனா உங்களுக்கும் அது என்னன்னு தெரியாது. ஸோ அதனால அந்த மாதிரி இடங்களுக்கு மட்டும் உங்களுக்கு பெர்மிஷன் இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பிசிபி ஸ்டூடெண்ட்டாக அங்கே போகிறீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அந்த அறிவு திருக்கோயிலில் ஓம்கார மண்டபமில் வந்து
ஓம்கார மண்டபம்னு சொன்னா கூட தெரியல, அறிவுத்திருக்கோயில்னே இருக்கும். ஓகேங்களா, அந்த இடத்துல நம்ம வேதாத்ரி மகரிஷி தவம் பண்ண பிளேஸ் வந்துட்டு கீழே இருக்கு. அங்கே போய் உட்காந்து தவம் பண்ணி பாருங்க, நிஜமாவே வந்து ஒரு வைப் கிடைக்கும். அவரோட ப்ரெசன்ஸ் நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த இடத்துல போய் தவம் பண்ணும்போது நான் வந்து நிறைய ஃபீல் பண்ணேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே இங்கேருந்து போனோம். ஃபஸ்ட் டே நாங்கள் ஈவினிங் போல் தான் கிளம்பினோம். ஸோ நாங்கள் திருப்பூருன்றனால இங்கேருந்து எங்களுக்கு ஒரு 2 to 3 hours நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அவ்வளோ அதுக்குள்ளே தான் இருக்கும். இங்கேருந்து நாங்கள் பக்கம் தான். ஸோ இங்கேருந்து நாங்கள் சீக்கிரமாக போயிட்டு அங்கே போயிட்டு அட்மிஷன் போகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அட்மிஷன் போடணும்ல. நாங்கள் வந்து ஒரு 70 பேருக்கு மேலே போயிருந்தோம். ஸோ எல்லாத்துக்கும் அட்மிஷன் போட்டு ரூம் அலோகேட் பண்ணி அவங்க கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் டே அங்கே போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு நமக்கு ரூம் கொடுப்பாங்க. ஸோ ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். தனியாக இண்டிவிஜுவல் பெட், எல்லாருமே ஒன்றா படுத்துக்கணும் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 8 பேர் இருக்க ரூமு. ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பெட்ஸ் இருக்குது, பில்லோஸ் இருக்குது, பெட்ஷீட் இருக்குது, இண்டிவிஜுவலாக உங்களுக்கு அந்த லாக்கரும் இருக்கும். ஓகேங்களா, அதனால் அதிலலாம் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகேவா, ரூம் அதே மாதிரி ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக இருக்கும். அங்கே கொடுத்துருக்க பெட்ஷீட் எல்லாமே வந்து உங்களுக்கு பியூர் ஒயிட்டில் தான் இருக்கும். அவங்க டெய்லியுமே அதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, அது எல்லாமே நீட்டாக இருக்கும். அதில் எந்த ப்ராப்ளமே இல்லை. அதே மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். பாத்ரூம் இருக்கு இல்லையா, பாத்ரூம் வந்து என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணுறீங்க, அங்கே வந்து நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு 1200 அந்த மாதிரிலாம் சார்ஜ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ரூம்ஸில் இருக்க பாத்ரூம்ஸ் எந்தளவுக்கு நீட்டாக இருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்து காமன் பாத்ரூம்ஸ். ஓகேங்களா, 50 பாத்ரூம்ஸ் இருக்கும். 50யா இப்போ அதுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த எல்லா பாத்ரூமுமே அங்கே எந்த அளவுக்கு நீட்டாக இருக்கோ அதே அளவுக்கு இங்கேயுமே நீட்டாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ பாத்ரூம் பற்றிலாம் நீங்கள் எந்த வரையுமே பண்ணிக்க வேணாம். காமன் பாத்ரூமா அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணவே தவிர்க்காது. ஏன்னா அந்தளவுக்கு நீட்டாக இருக்கும், அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டே போய் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு ரூம்ஸ் கொடுத்துருவாங்க. ரூமில் நம்ம பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு அங்கே அப்படியே வந்து என்னாச்சு, ஒரு ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வாக் போகலாம் அங்கே. அதே மாதிரி அப்புறம் சைக்கிள்ஸ் எல்லாம் கூட இருக்குது. சைக்கிள்ஸ் எல்லாம் ஃப்ரீ தான். ஓகேவா, அதெல்லாம் இந்த ரெண்டும் இல்லை, ஃப்ரீ தான். நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா, ஏன்னா அங்கே பிளேஸ் எப்படின்னா கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், அங்கே பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து ஒரு 5 தான் இருக்கும். ஆனால் நம்ம நடந்து போகிறது வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேவா, அதனால வந்து நீங்கள் உங்களுக்கு சைக்கிள் வேணும்னா நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உடம்பு முடியாதவங்களுக்கு அவங்க அந்த பேட்டரி கார் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே இருக்குது. அது வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் டே போயிட்டு அங்கே நம்ம ரூம்ஸ்லாம் எல்லாம் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் டே போய் சுற்றி பார்த்தோம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வேதாத்ரியோட அறிவுத்திருக்கோயில், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ், அது ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அருளரங்கம்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்கும். இங்கெல்லாம் வந்து நீங்கள் டூரிஸ்டாக போகும்போது ஜஸ்ட் சும்மா பார்த்துக்கலாம். பட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக போகும்போது உங்களுக்கு அந்தந்த இடத்துல எந்தெந்த இடத்துல கிளாஸ் எடுக்கணுமோ அங்கெல்லாம் எடுப்பாங்க. ஓகேங்களா, அருளரங்கத்தில் தான் மோஸ்ட்லி எல்லா கிளாஸுமே எங்களுக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். ஸோ லைப்ரரி வந்து ஒரு பெரிய லைப்ரரி தான். ஸோ நீங்கள் லைஃப் லெசன்ஸ் அந்த மாதிரி நான் நிறைய கற்றுக்கணுன்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த லைப்ரரி போனீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் அங்கே கிடைக்கும். சரிங்களா, ஸோ அந்த லைப்ரரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போது உங்களுக்கு 8 பேரோடலாம் எனக்கு தங்க பிடிக்காது, நான் தனியாக தங்கணும், இல்லை நாங்கள் ஒரு 4 பேராக வரோம், நாங்கள் 4 பேர் தனியாக தங்கிக்கணும் அப்படின்னாலும் அதுக்கும் ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, வித் அட்டாச்டு பாத்ரூமோட. நீங்கள் 4 பேர் வரீங்க, நீங்கள் அங்கே தனியாக ஸ்டே பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுக்கு அட்டாச்டு பாத்ரூமோட அங்கே ரூம்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அதனால அதுவும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நீங்கள் வேணும்னா அந்த மாதிரி ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது நல்லா தான் இருக்கும். எப்படின்னா, இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பைஸியாக சாப்பிட்ற பீப்புள் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக எதிர்பார்ப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா இருக்காது, உங்களுக்கு பிடிக்காது. ஆனால் வந்து ஒரு ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது ஓகே தான். ரொம்ப ஏன்னா காரம் இருக்காது, எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் எல்லாமே அளவாக இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி வந்து அங்கே வந்து பார்த்திங்கன்னா செடியெலாம் விற்பாங்க. ஸோ மேக்ஸிமம் ப்ரைஸே வந்து 50 தான். ஸோ நிறைய செடி இருக்குது, நிறைய நம்ம உடம்புக்கு தேவையான நல்ல நல்ல பிளான்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு பயன்படக்கூடிய பிளான்ஸ். ஓகேங்களா, தூதுவளை, அப்புறம் வெத்தலை. இப்போ அங்கே ஃபுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற வெஜிடபிள்ஸ் எல்லாமே அவங்க வந்து கல்டிவேட் பண்ணது. ஓகேங்களா, அவங்க அங்கே ஓனாக வந்து எல்லாமே அக்ரிகல்ச்சர் பண்ணி அங்கே விளையிற அந்த காய்கறிகளை வச்சு தான் அவங்க வந்து குக் பண்ணுறாங்க டெய்லியுமே. கத்திரிக்காயிலேருந்து கருவேப்பிலை வரையும் அங்கேயே அவங்களே வந்து எல்லாமே
கல்டிவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே கொடுக்குற ஃபுட்டில் வந்துட்டு எல்லாமே வந்து அங்கே விளையிற காய்கறிகள் வச்சு தான் நமக்கு எல்லாமே பண்ணிக்கிறாங்க. ஸோ வந்து நிஜமாவே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுட்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க பர்சனலாக. நல்லா இல்லைன்னா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஸோ நீங்கள் ஸ்பைஸியாக சாப்பிட்ற ஆளாக இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. மற்றபடி எனக்கு ஓகே, ஸ்பைஸியாக சாப்பிட்டாலும் நான் எல்லா ஃபுட்டுமே சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னா அது நல்லா தான் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த வீடியோ வந்து போடலாமா வேணாமான்னு ரொம்ப ஒரு யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் பார்ப்பாங்க, ஸோ எனக்கு கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். என்னால் இப்போயே வந்து வாழ்க வளமுடன் அது இதுன்னு இதெல்லாம் பற்றி பேசா அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு நல்ல விஷயம் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ அதில் தப்பு இல்லைல்ல. நம்மளால ஒரு 4 பேர் நல்லது நடந்துச்சுன்னா தப்பு இல்லைல்ல. ஏன்னா நான் ஏன் வாழ்க வளமுடனில் போனேன்னா, அது ஒரு பர்சனல் விஷயங்கள் அது நிறைய இருக்குது. அது எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் ஒரு பர்சனல் ரீசனுக்காக நான் வாழ்க வளமுடன் போனேன். அந்த டைமில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். ஸோ அதுக்காக நான் அதில் போய் ஜாயின் பண்ணேன். எனக்கு வந்து அப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சீரியஸாக உண்மையை சொல்லணும்னா ரொம்பவே அது வந்து நான் போன விஷயத்துக்கு எனக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்துச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தியானம், யோகா, தவம் இதெல்லாம் வந்து ஏன் இந்த வயசுலேயே போய் யோகா கிளாஸுக்குலாம் போய்கிட்டு இருக்க, அது யோகா இல்லை, இந்த தியான கிளாஸுக்குலாம் போயிட்டு இருக்க அப்படின்லாம் வந்து எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க. அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஆக்சுவலாக நான் இந்த வயசில் போனதே லேட்டு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் இன்னுமே சின்ன வயசில் போயிருந்தேன்னா, என்னை கேட்டால் இந்த வாழ்க வளமுடனில் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் பயப்படுற விஷயம் இந்த தியான கிளாஸ், யோகா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்லாம் பண்ணிக்கக்கூடாது சொல்லுவாங்க, இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரிலாம் நிறைய அமைப்புகள் இருக்குது. சில பேர் அவங்கவுங்க நம்புற கருத்துக்கள் தானே அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட இதில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அந்த மாதிரி சில அமைப்புகளும் இருக்காங்க அந்த மாதிரிலாம். ஸோ அவங்க யாருமே நம்ம குத்தம் சொல்ல வேணாம். அதே மாதிரி வேதாத்ரியோட இதில் பார்த்தீங்கன்னா, வாழ்க வளமுடனில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதாவது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே அவர் சொல்லலை. நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை வந்து எப்படி பர்ஃபெக்டாக லீட் பண்ணணும், நம்மளோட லைஃபோட நம்ம எதுக்காக பிறக்கிறோம், எதுக்காக இருக்கோம், எதுக்காக வாழ்கிறோம், அதை தெரிஞ்சுக்கிறது தான். ஓகேங்களா? உங்களோட கோல் என்ன, உங்கள் லைஃப்பில் உங்களோட கோல் என்ன? ஓகேவா? கோடியாக சம்பாதிக்கணும், அப்படி அது சேர்த்து வைக்கணும், இது சேர்த்து வைக்கணும், எல்லாமே இருக்குது தான். எல்லார் லைஃப்லையும் எல்லாருமே நினைக்கிறது தான். ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் பெரிய கோடீஸ்வரனாகவே இருக்கு, நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனே வச்சுக்குவோம், நீங்கள் உங்ககிட்ட இல்லாதனே இல்லை, சரி நீங்கள் அம்பானியோட பேரனாகவே இருக்கட்டும். ஓகேவா? நீங்கள் ஒரு அம்பானியோட பேரன், உங்கள் லைஃப்பில் உங்களுக்கான அந்த கோல் என்ன? நீங்கள் ஒரு அம்பானியாகவே இருந்தாலும் உங்களுக்கான கோல் என்ன? கடைசி உங்கள் லைஃப் நீங்கள் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? லைஃப்பில் நீங்கள் கடைசியாக எதுக்காக இவ்வளோலாம் பண்ணுறீங்க? அதை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக வாழ்க்கை வளமுடன் வந்து சேர்ந்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி நான் வந்து என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா, பெரியவங்க வந்து இதில் சேரணுன்றதை தாண்டி சின்ன பசங்க, ஓகேவா, 8 வயசுலேருந்து 80 வயசு வரையும் இதில் யார் வேணால் கலந்துக்கலாம். ஓகேங்களா? 80 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களும் கலந்துக்கலாம். உங்களால் எல்லா பயிற்சியும் பண்ண முடியும், பயிற்சி பண்ணணும்னு கூட கிடையாது, தவம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதில் கலந்துக்கலாம். ஓகேங்களா? 8 வயசு பசங்கள்லேருந்து நான் ஏன் கலந்துக்க சொல்கிறேன்னா, இதில் வந்து நிறைய லைஃப் லெசன்ஸ் தான் இவங்க சொல்லித்தரதே. ஓகேவா? இப்போது 8 வயசு பையன் அவனோட டீனேஜ் வரும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். நம்ம டீனேஜ்லேருந்து தான் நமக்கு ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? அப்போ அந்த டீனேஜில் நம்ம ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி கிளாஸஸ்லாம் போனால் கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் வந்து என்ன, இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்போ வர அந்த இதுதான், இதெல்லாமே ட்ரூ கிடையாது. ஓகேங்களா? ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், ஒரு விஷன் கிடைக்கும். ஓகேவா? அதனால சின்ன பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து இதெல்லாம் சேர்த்து விடுங்க. அதே மாதிரி அவங்க கான்சன்ட்ரேஷன் பவர் ஜாஸ்தியாகும், அவங்க நல்லா படிப்பாங்க. முக்கியமாக வேதாத்ரி சொல்லித்தரது என்னன்னா, அவங்க பெற்றோர்களை எப்படி வந்து மதிக்கணும். நம்ம வந்து கோடியாக பணம் சேர்த்து அந்த கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது, இந்த கோயிலுக்கு போய் கும்பாபிஷேகம் பண்ணுறது, அந்த கோயில் பணிகள் எடுத்து சேர்த்து இங்கே போய் இந்த கோயிலுக்கு போனால் இவ்வளோ புண்ணியம் வரும், அந்த கோயிலுக்கு போனால் இவ்வளோ புண்ணியம் வரும், இந்த சாமியை கும்பிட்டா எனக்கு இவ்வளோ தரும், அந்த சாமியை கும்பிட்டா எனக்கு இவ்வளோ தரும் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு நீங்கள் யாரை கும்பிடணும், ஃபஸ்ட்டு நீங்கள் யாருக்கு எல்லாமே பண்ணணும் அப்படின்றது தான் அதில் சொல்லித்தராங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு நம்ம யாரால் வந்தோம், நம்ம அம்மா அப்பா, அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓகேவா, அவங்கள நம்ம எப்படி பார்த்துக்கணும், அதுதான் அவர் ஃபஸ்ட்டு அவரோட மோட்டிவே அதுதான்.
ஃபஸ்ட்டு வந்து உங்கள் அம்மா அப்பாவை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்றது சொல்லி தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சின்ன குழந்தை வந்து கேட்கும்போது அவன் மனசில் வந்து இதெல்லாம் ஆழமாக பதியும். அப்போது அவன் ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது இன்னைக்கு ஏகப்பட்ட முதியோர் இல்லங்கள் இருக்குது, ஓகேங்களா. அது என்னென்னா ரொம்ப லக்ஸுரியாக வச்சுக்கிறதுக்குலாம் இருக்குது. ஆனால் எவ்வளோதான் லக்ஸுரியாக வச்சுக்கிட்டாலும் நம்ம வீட்டில் இருக்க மாதிரியான ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வேறு எங்கேயுமே வராது. யோசிச்சு பாருங்க, நீங்கள் குழந்தையா இருக்கும்போது உங்கள் அம்மா அப்பா உங்களை வேற யார்கிட்ட விட்டுருப்பாங்களா? விட மாட்டாங்க, விடவும் மனசு வராது. அதே மாதிரி நம்ம அந்த சுச்சுவேஷன்ல இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும்ன்றதையும் நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி அவங்க வயசானதுக்கப்புறம் அவங்க இன்னொரு இடத்துல போய் விடும்போது அவங்களுக்குலாம் அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் உங்கள் அம்மா அப்பாவை நீங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கணும், எந்த அளவுக்கு மதிக்கணும், ஓகேங்களா. உங்கள் முடியாத அம்மா அப்பாவை வந்து நீங்கள் ஒரு தடவை குளிக்க வச்சிங்கன்னா அது 200 கோயிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணதுக்கு சமம்னு வேதாத்ரி சொல்கிறாரு, ஓகேங்களா. அப்போது அவங்களை எந்த அளவுக்கு பார்த்துக்கணும். அப்போ இது வந்து ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு குழந்தையோட மனசில் இதெல்லாம் நம்ம அதிகமாக புகுத்துறோம் அப்படின்னா அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கு வந்து இப்போது அவன் அதை நினச்சாலும் அவனுக்கு அது தப்புன்னு தோணும், பண்ண மாட்டாங்க, ஓகேங்களா. நல்ல விஷயங்கள் தானே இதெல்லாமே. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை வந்து சேருங்க. அதே மாதிரி தவம் பண்ணும்போது, யோகா பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து நம்ம ஒரு இடத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். ஸோ வந்து அவங்க படிப்புக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிக்கும்போது அவங்க எதுவும் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் படிக்க முடியும், நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ சின்ன பசங்களை இதில் கொண்டு வாங்க தயவு செஞ்சு, ஓகேங்களா. ஸோ இதுக்காக தான் நான் மெயினாக இந்த வீடியோவே எடுக்கணும்னு நினச்சேன். இன்னொன்று நம்ம பேக் டு டாபிக் வருவோம், ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பசங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கல்வியை தெரியப்படுத்தணும், இல்லை தெரிஞ்சுக்க வைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கை வளமுடனில் நீங்கள் உங்கள் பசங்களை சேர்த்து 8 வயசுக்கு மேலே இருக்க பசங்க யாரை வேணாலும் சேர்த்துலாம். ஸோ சேர்த்து விடுங்க, ஓகேவா. அதே மாதிரி ஆலியார் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அதாங்க ஆலியார் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக போகும்போது அவங்களுக்கு ரொம்பவே இன்னும் டபுள் த டைம்ஸ் அவங்களுக்கு அந்த வைப் வந்து ஃபீல் பண்ண முடியும். இல்லை நீங்கள் ஒரு நார்மல் டூரிஸ்டாக வரீங்கனாலும் அந்த பிளேஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அதை வந்து யாராலையுமே மறுக்க முடியாது. ஏன்னா நீங்கள் பாருங்கள், பின்னாடி ஃபுல்லாக மலை, முன்னாடி வந்து ஒரு அமைதியான இடம், ஓகேவா. தங்குறதுக்கு ஒரு இடமா இருக்கட்டும், சாப்பிட்றதுக்கு 3 வேளை சாப்பாடு, ட்ரெஸ்ஸு, ஓகேவா. அதே மாதிரி அங்கே வந்து காலையில் 11 மணிக்கு ஒரு டீயோ இல்லை சூப்போ கொடுப்பாங்க. அதே மாதிரி சாயந்தரம் 4 மணிக்கு, 7 மணிக்கு, இந்த மாதிரி அங்கே இந்த மாதிரி 3 வேளை டீ, காஃபி இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க, ஓகேவா. இந்த மாதிரிலாம் ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா யாருக்குமே அங்கேருந்து வரவே மனசு வராது. 3 நாள் வந்து இப்போ வந்து நம்ம ஒரு பிசிபி ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் போகிறீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம இதில் பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸ்டூடெண்ட்டாக போகும்போது உங்களுக்கு 3 நாள் கிளாஸ் நடத்துவாங்க. 3 நாளுமே கிளாஸ் இருக்கும். உங்களுக்கு நேரடி பிரம்மஞான வகுப்பிற்கு தானே நீங்கள் போவீங்க. ஸோ அதனால் 3 நாளுமே உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தத்துவத்தை பற்றி கிளாஸ் இருப்பாங்க. கிளாஸ்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு செகண்ட் டேவோட ஈவினிங் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும், யோகாசனம்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து 3rd டே வந்து உங்களுக்கு நம்ம நார்மலாக நம்ம எளிய முறை உடற்பயிற்சி எக்ஸாம், ஓகேங்களா. நம்ம ரெகுலராக பண்ணுவோம்ல எக்ஸசைஸ், அந்த எக்ஸசைஸும். அதுக்கப்புறம் எக்ஸாம்னா என்னென்னா சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி இருக்கும், ஒரு 20 கொஷின்ஸ், ஓகேங்களா. நான் என்ன சொல்கிறேன், அது ரொம்ப டஃப்பாக இருக்குமா அப்படி இப்படின்லாம் கேட்டிங்கன்னா அப்படிலாம் இருக்காது. நீங்கள் உங்கள் கிளாஸில் உங்களுக்கு எதோ சொல்லி தந்துருக்காங்களோ அதுதான் அங்கேயும் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன உணர்ந்திருக்கீங்களோ, நீங்கள் என்ன படித்து தெரிஞ்சிருந்துருக்கீங்களோ அதை மட்டும் எழுதுங்க, ஓகேவா. அதுக்கு தான் நீங்கள் அங்கே போகிறீங்களே, நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும், ஓகேவா. 3 நாளுமே வந்து கிளாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 3 நாளில் உங்களுக்கு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 2 to 3 டைம்ஸ் வந்து அங்கே வேதாத்திரியோட மணிமண்டபம் இருக்குது, அங்கே வந்து தவம் நடக்கும், ஓகேங்களா. ஸோ அதில் 2 to 3 டைம்ஸ் வந்து நீங்கள் தவத்துக்கே போயிருப்பீங்க. ஸோ தவம் பண்ணும்போது ரொம்பவே அமைதியாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும், தவமும் நல்லா கிடைக்கும் அந்த இடத்துல, ஓகேங்களா. ஆனால் என்ன கேட்டால், ஸோ நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேங்க. ஏன்னா இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது என்னென்னா, அங்கே தவத்துக்கு உள்ளே போகும்போது அவங்களே சொல்லுவாங்க, உங்கள் ஃபோன்ஸ் எல்லாத்தையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, சைலண்டில் போடுங்க. அப்புறம் வந்து முக்கியமாக அதை சொல்லி ஆகணும், உங்களுக்கு வந்து இருமல் சளி தொந்தரவு இருக்குன்னா நீங்கள் தயவுசெய்து ரூமில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு அவங்களே அங்கே சொல்லுவாங்க. ஆனால் நான் போகும்போது நிறைய பேர் இருமல் தும்மல் வர்றது தப்பு இல்லைங்க, நான் தப்பே சொல்லலை. ஆனால் வந்து நம்ம அந்த இடத்துக்கு எதுக்காக போகிறோம், அங்கே போகிறதுக்கான மோட்டிவ் என்ன, நம்ம ஆழ்ந்து தியானம் பண்ணணும், தவம் பண்ணணும்னு போகிறோம். அப்போது உங்களுக்கு உடல்நல கோளாறு இருக்குன்னா நான் அதை தப்பு சொல்ல வரல.
இப்போது அந்த பயனை வந்து நீங்களும் அடையணும் நாங்களும் அடையணும் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு அமைதி கண்டிப்பாக வேணும். அப்போ தான் தவம் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த டைமில் நிறைய பேர் அங்கே வந்து நிறைய பேர் என் கூட வந்து நிறைய பேர் சொன்னது நல்லா கிடச்சது தவம், ஆனால் ஒருத்தவங்க இருமுனாங்க, அவ்வளோதான் போயிடுச்சு. ஸோ இருமறது தப்பே கிடையாது. ஆனால் அந்த இடத்துல வந்து நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அங்கே தொந்தரவு கொடுக்குறோம் இல்லையா? நம்ம படிக்கிறதே என்ன, நம்ம கிளாஸுக்கு போய் நம்ம கற்றுக்கிறதே என்ன, ஒரு செயலால் இன்னொரு செயல் பாதிக்கப்படக்கூடாதுன்னு தானே கற்றுக்குறோம். ஸோ அவங்க சொல்லும் போதே உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் ரூமில் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஏன்னா அது உங்களுக்கும் வந்து ஒரு மாதிரி இருக்கும். பக்கத்தில் உட்காந்து இருக்கும்போது ஸோ நம்மளால் அடக்க முடியலையே அப்படின்னா அது உங்கள் உடம்புக்கும் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். அதே நேரத்தில் அங்கே தவம் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே பிரச்சனையாக இருக்கும். ஸோ நான் இதை அங்கே அதிகமாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா உள்ளே வருவாங்க, உள்ளே வந்துட்டு இருமல் இருக்கவங்களாம் போய் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இருமல் பார்த்தீங்கன்னா எங்கடா தவம் ஆரம்பிச்சோன்னு இருமல் வந்துருமோன்னு சொல்லிட்டு தவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படின்ட்டு நான் நிறைய பேர் பார்த்தேன். அது எதுக்கு? வராத இருமல் எதுக்குங்க கஷ்டப்பட்டு வர வைக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கொஞ்சம். ஏன்னா நம்மளும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, அடுத்தவங்களும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாமல் உங்களுக்கு உடம்பு சரியாக போய் அங்கே ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அப்படிலாம் அங்கே லைப்ரரி இருக்குது, அங்கே நிறைய புக்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேதாத்திரி எழுதுனது ஏகப்பட்ட புக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது எடுத்து படிங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் சப்போஸ் வேதாத்திரியை பற்றி தெரிஞ்சுக்கணும், வாழ்வு வளமுடன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு அவரோட லைஃப் ஹிஸ்ட்ரி அந்த புக்கு வாங்கி படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதுக்குள்ளே வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஆனால் அது படிக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? படிச்சுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே ரிசப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து வள்ளலாரோட நினைவு மண்டபம் இருக்குது. அப்புறம் வந்து நேராக பார்த்தீங்கன்னா தெரியறது தான் அறிவு திருக்கோவில். ஓகேவா? அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல்லாக வந்து நமக்கு அப்படியே அழகாக மலையாக இருக்கும். ஒரு நல்ல நேச்சுரலாக இருக்கும், பார்க்கும் போதே நல்ல வைப்பாக இருக்கும். அப்புறம் இந்த சைடில் தெரிகிற இந்த லான் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாக்கிங் போகிற ஸ்பேஸ். ஸோ காலையிலையும் ஈவினிங்கும் அங்கே வந்து எல்லோரும் வாக்கிங் போவாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஜோதி சித்தா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இந்த சைட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புக் ஸ்டாலு, அப்புறம் வந்து கிராமிய சேவை திட்டம்னு இங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே வந்து ஏதாவது டொனேஷன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். அப்புறமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த லான்க்கு நடுவில் ஒரு சின்ன பில்டிங் மாதிரி தெரியுது பார்த்திங்களா? அதுதான் வந்து மணி மண்டபம். வேதாத்ரியோட மணி மண்டபம் அங்கே இருக்குது. அங்கே தான் தவம்லாம் நடக்கும். ஸோ சைடில் வந்துட்டு உங்களுக்கு கிளினிக்கு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா நீங்கள் அந்த மணி மண்டபத்துக்கு போயிடலாம். இது வந்து வள்ளலாரோட நினைவு மண்டபம் இந்த சைடில். ஸோ இப்படி தான் இருக்கும் என்ட்ரன்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு. அப்படியே வெளியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆலியார் டேமு, அந்த
அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த அறிவுத்திருக்கோயிலுக்கு வரும்போது சைடில் இந்த வழி இருக்கும். இதுக்குள்ளே வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வந்து எதுக்கு போகிற வழின்னா நம்ம வள்ளலாரோட நினைவு மண்டபத்துக்கு போகிற வழி. ஸோ இதுதான் ஆக்சுவல் வழியும் கிடையாது. இது நல்லாயிருக்கும் இதுக்குள்ளே நமக்கு வரும்போது. ஸோ அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே சும்மா வந்து பார்த்தோம். இது வழியாகவும் நீங்கள் வள்ளலாரோட மண்டபத்துக்கு வரலாம். இன்னொரு வழியும் இருக்குது. இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அறிவுத்திருக்கோயிலுக்கு வரும்போது இருக்க உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் இந்த வழி வந்து. ஸோ அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோன்னா நம்ம வந்து வள்ளலாரோட மண்டபத்தை பார்க்கலாம். ஸோ இவர் தான் நம்மளோட வள்ளலார். அவங்க எல்லாத்துக்குமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கிளாஸ் இருக்கனால ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ அவரோட ஃபேஸ் கரெக்டாக தெரியல. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அங்கே ஜோதி சித்தா கிளினிக்னு சொல்லி அங்கேயே வந்து நமக்கு இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்ட்டு, அதாவது லேப் டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப கம்மி காஸ்ட்டு தான். சித்த மருத்துவம் தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே வேதாத்ரியோடது தான். வேதாத்ரி வந்து ஒரு சித்தா டாக்டர் தானே. ஸோ அதனால் அங்கே சித்த மருத்துவம் தான் அங்கே பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே வந்து தைராய்டு டெஸ்ட்டு, சுகர் டெஸ்ட் இதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டுக்கு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஓம்கார மண்டபம், அதாவது அறிவுத்திருக்கோவில். ஸோ நைட்டில் பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்களேன். அந்த நடுவில் உள்ளே இருக்க அந்த விளக்கு வந்து நமக்கு எப்படி ஒரு ரேஸ் மாதிரி தெரியுது. இது வந்து சைடில் அந்த வாக்கிங் போகிற லானு. இப்போ யாரும் இல்லை. ஸோ நீங்கள் ஈவினிங் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. அந்த பின்னாடி அந்த மலையோட எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இது வந்து அருள் அரங்கம்னு சொல்லி இது வந்து ஒரு இடம். இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பிசிபி போகிறோன்னா, அதாவது எங்களுக்கு வந்து இங்கே தான் வந்து கிளாஸஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வேதாத்ரியோட மணி மண்டபம். ஸோ அவரோட சமாதி வந்து உள்ளே தான் இருக்குது. அங்கே தான் நம்ம தவம் எல்லாமே பண்ணுவோம். இந்த இடத்துல வந்து ரொம்பவே அமைதியாக இருக்கணும். ஸோ இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த பூ இருக்குங்க. இந்த பூவிலேருந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல். அது வந்து ரொம்பவே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இது என்ன பூன்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரியல. ஆனால் அந்த பூ வந்து பயங்கரமான ஒரு ஸ்மெல்லாக இருக்குது. நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே அங்கே வந்து அவங்க வந்து கருவேப்பிலை விளைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இது எல்லாமே கருவேப்பிலை செடி தான். ஸோ அவங்க எல்லாமே இங்கே தான் வந்து கல்டிவேட் பண்ணுறாங்க. ஸோ பின்னாடி பாருங்கள் எவ்வளோ ஒரு நேச்சுரலாக இருக்குது, எவ்வளோ ஒரு சீனரியாக இருக்குன்னு. பின்னாடி மலை, அது நல்லாயிருக்கும். இந்த பிளேஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம தங்கியிருந்த ரூமு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து 8 பேர் தங்குற ரூமு. இது வந்து நம்மளோட டைனிங் ஹால். ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ பெரிய டைனிங் ஹால்னு. நாங்கள் போனப்போ 350 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அங்கே வந்து லன்ச் இல்லை பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன கொடுத்தாங்கன்றது. ரொம்பலாம் மோசம்னு சொல்ல முடியாதுங்க, நல்லா தான் இருந்துச்சு ஃபுட்டு. ஸோ அங்கே வந்து இவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்கங்க. இவங்களுக்கு அங்கே பஞ்சமே இருக்காது. கொஞ்சம் இவங்கள்ட்ட ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா கையில் ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா டபக்குன்னு பிடுங்கிடுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக என்கிட்ட வந்து உட்காந்து எவ்வளோ போஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னு. ஸோ
ஸோ அதனால் கையில் வந்து எது வச்சுருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க. இவங்க சேட்டைகளுக்கெலாம் அங்கே அளவே இருக்காது. இவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. இது வந்து வேதாத்ரி அவர்களோட காருங்க. அவர் இருக்கும்போது அவர் யூஸ் பண்ண காரு. ஸோ அதனால் வந்து அது ஒரு மெமரியாக இங்கே வச்சுருக்காங்க. அப்படியே நேராக தெரியுது வந்து லைப்ரரி. அப்படியே சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்ட்டுக்கு, அதாவது 4 மெம்பர்ஸ் தங்குற ரூம்ஸு அதெல்லாமே அப்படி லைனாக இருக்குது. அங்கே தெரியுது வந்து மணிமண்டபம். இவங்கெல்லாம் நம்ம கூட வந்திருந்தாங்க பிசிபிக்கு. அவங்களும் ஸ்டூடெண்ட்ஸ் தான். இது வந்து மணிமண்டபமோட சைட் வியூ. ஸோ அந்த நைட் டைமில் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இது வந்து அன்பு திருநிலையம்ங்க. இங்கே இது வந்து எதுக்குன்னா, நம்ம ரெண்டட் ரூம்ஸ் சொன்னேன் இல்லையா, இப்போ எனக்கு 8 பேரோடலாம் தங்க பிடிக்காது, எனக்கு செப்பரேட்டாக பாத்ரூம் வேணுன்றவங்க இங்கே வந்து நீங்கள் ரெண்டட் ரூம்ஸ் வந்து தனியாக எடுத்துக்கலாம். 4 மெம்பர்ஸ்க்கு அட்டாச்டு பாத்ரூம்ஸோடு இருக்கும். அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரிலாம் இருந்துச்சு அந்த பிளேஸு. ஸோ அவ்வளோதாங்க. எனக்கு வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பர்சனலாக நிறைய விஷயங்கள் வந்து நான் கொஞ்சம் என்னெல்லாம் மாற்றிருக்கேன். எனக்குள்ளே நான் நிறைய ஃபீல் பண்ணேன். ஸோ நம்ம என்ன உணர்ந்தேன் அப்படின்றது வந்து நம்ம ஓப்பனாக இப்போ எப்படி ஹாப்பியாக இருக்கோன்றது காட்டிக்க முடியும். ஆனால் எந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கும், நமக்குள்ளே எந்தளவுக்கு ஹாப்பி இருக்குன்றது யார்கிட்டையுமே அது காட்ட முடியாது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல தான் முடியும். அதே மாதிரி நான் வந்து நிறைய விஷயங்கள் உணர்ந்தேன்றது தான் என்னால் சொல்ல முடியும். என்னெல்லாம் உணர்ந்தேன் அப்படின்றது வந்து அது நம்மளால் என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாது. அது நம்ம வந்து ஒரு சொல்ல முடியாதுல்ல, என்னெல்லாம் எனக்குள்ள ஃபீல் ஆச்சுன்றது. அது பர்சனலாக ஒவ்வொருத்தவங்க போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்த போய் பார்க்கணுன்னா ஒரு டூரிஸ்டானாலும் போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ ஆலியார் போனீங்கன்னா ஆலியார் டேமோடு சேர்த்து போய் இந்த அறிவு திருக்கோவிலையும் பார்த்துட்டு வாங்க. ஒரு நல்ல இடம், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நிறைய இருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்லாம் உங்களுக்கும் வந்து கண்டிப்பாக வரும் அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா. ஸோ அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ ரொம்ப நாள் வீடியோ போடலான்னு எனக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. எனக்கு இந்த ப்ளவுஸ் மாடல் போடுங்க, அது போடுங்க, இது போடுங்கன்னு எல்லாமே கேட்குறீங்க. நான் இங்கே போயிருந்தேன். ஸோ அதனால தான் நான் வீடியோ எடுக்க முடியல. ஸோ இனிமேல் வீடியோஸ் கண்டிப்பாக போட ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் சொல்லணும் உங்களை டெய்லி வந்து சேரும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு நிறைய வேணும் அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகேவா? கண்டிப்பாக நான் போடுறேன். பாய்.